Hi friends, welcome to our channel. நீங்கள் நம்ம சேனலில் ஸ்டஃபிங் சாண்ட்விச் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இது வறுக்காத ரவை தான் சேர்த்துக்கிறோம். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். உப்பு மாவுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட போகிறோம். கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இல்லை கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வரட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ இதில் 5 பீன்ஸ் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். 2 கேரட் அதை துருவி வச்சுருக்கோம், அதையும் இப்போ உள்ளே சேர்த்துடலாம். 100 கிராம் முட்டைகோஸ் அதையும் துருவி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. வெஜிடபிள் எல்லாமே நல்லா வெந்து வரட்டும். உங்களுக்கு விருப்பப்பட்ட எல்லா வெஜிடபிளுமே இதை சேர்த்துக்கலாம். எல்லாமே சூப்பராக இருக்கும். வெஜிடபிள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் மசாலா தூள் ஆட் பண்ணலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மாவில் உப்பு சேர்த்துக்கனால உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட போகிறோம். பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இப்போ இதை தோசையாக ஊற்றி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சுக்கோங்க. கல் நல்லா சூடாகட்டும். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தோசை மாவை நார்மலாக தோசையாக ஊற்றி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா வெந்து வரட்டும். 1 சைடு இதை திருப்பி போட போகிறோம். இப்போ இதே மாதிரி அந்த சைடும் நல்லா வெந்து வரட்டும். 2 சைடுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வைக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தோசை மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். இந்த மாதிரி சென்டராக வச்சுக்கோங்க. இப்போ இதை மடித்து விட போகிறோம். சைடில் இருக்க மாவு இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். 2 சைடும் மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி சைடில் இருக்கிறத மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டு லைட்டாக அமுத்தி விட்டோம் அப்படின்னாலே இது நல்லா நின்றுக்கும், பிரிஞ்சு வராது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா மாவுமே ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நாங்கள் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ணிக்க போகிறோம். தோசைக்கல்ல கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தோசையை வச்சிடலாம். இப்போ இதை 1 சைடு திருப்பி போடலாம். இதே மாதிரி அந்த சைடு சூப்பராக ரெடியாகி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 சைடுமே சூப்பராக கோல்டு கலரில் மாறி வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து வெளியே வைக்கலாம். இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்டஃபிங் சாண்ட்விச் எந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.